வாங்க கோவக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, வரமிளகாய், பூண்டு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துடும் அந்த உளுந்தம்பருப்பு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டி தனியாக ஆறுறதுக்கு எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அதே வானலியில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், தக்காளி போட்டு அதையும் பெரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் லேசாக நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சர்க்கலாவும் கட் பண்ணியிருக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி, வறுத்த வேர்க்கடலை. வறுக்கலைன்னா நீங்கள் முதல்ல வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை. தேங்காய் போட மாட்டேன், தேங்காய்க்கு பதிலாக நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே ஆற வச்சு நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு அது அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, 2 கடலை பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா சுட எடுத்து அந்த சட்னியில் கொட்டி கலந்து விடுங்க. சூப்பரான கோவக்காய் சட்னி ரெடி. இது நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். சாதத்தில், சூடு சாதத்தில் போட்டு நல்லா